இங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடிக்கு சொல்கிறேன். இங்கே முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் அவரும் விவசாயம் தான் நினைக்கிற OS மணி அடிக்கடி சட்டமன்றத்தை எதிர்த்து எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை குழுவாகுது. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி, மரியாதைக்குரிய அன்புமணியாவும் சரி, நிழல் பட்ஜெட் போடுவாங்க. இந்த சிவகுமாரா அப்புறம் பட்ஜெட் போனால் இந்த நிழல் பட்ஜெட்டை பார்த்து சார் நான் சொல்லு சார் முடிச்சிடணும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்கே இருக்கின்ற உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ இங்கே உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார் வேளாண் பட்ஜெட்டில். அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார், இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல் நாகை கேவல மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம். வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது. திரும்பி ஆட்சின்னு சொல்ல போனால் அந்த வார்த்தை வேணாம். வேறு வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சார் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லலை. வாகன போக்குவரத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்புமிகு உறுப்பினர், நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். சொல்லுங்க மான் உறுப்பு சக்கரபாணி. சரி அண்ணா ஒரு எடுத்துறேன், பார்க்குறேன், கண்டிப்பாக பார்த்துறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கே கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நலைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நலையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1 லட்சம் மெட்ரிக் டன்னை நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. சென்ற வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கையில நெல் எந்தெந்த இத்தனை கோடி ரூபாய், சுமார் 394 கோடி ரூபாய் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்படும், அதுக்காக நிதி ஒதுக்கப்படும் என்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். உறுப்பினர் சுருக்கமாக. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்போதான் மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருக்கீங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன்.